வணக்கம் டீச்சர். தர்மபுரி ஸ்டார் ஜெனிஸ் அகாடமியிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான கல்வி உளவியல் பாடப்பிரிவு இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு 10 கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்டர்ன் இது போல தான் இருக்கும். ஏற்கனவே இன்னொரு காணொலியில் பதிவு பண்ணியிருக்கேன். நிறைய ஆசிரியர்கள் இப்போ இந்த டெஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும், பைலிங்கல் இருக்குமா, தமிழ் இருக்குமா, அல்லது இங்கிலீஷ் மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. as per டிஆர்பி போர்டில் எப்படி கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்களோ அதே போல தான் தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குவல் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் 20/4/2025 அன்னைக்கு சைக்காலஜியில் டெஸ்ட் பேட்சும் ஆன்லைன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து அது சார்ந்த ஒரு சிறிய பகுதி ஒரு எக்ஸாம் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் யூனிட் 6ல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற போர்ஷனில் சில கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. the number of item used for Binet-Simon intelligence scale அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Binet-Simon நுண்ணறிவு அளவுகோல் அதில் பயன்படுத்தக்கூடிய உருப்படிகளின் எண்ணிக்கை என்ன? நம்பர் ஆஃப் ஐட்டம் ஃபார் யூசிங் Binet-Simon intelligence scale அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இன்டெலிஜென்ஸை அசஸ் பண்ண முடியும், நுண்ணறிவை அளக்க முடியும். அதில் 3 வகையாக அளக்க முடியும். ஒன்று வெர்பலாக பண்ண முடியும், நான் வெர்பல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வெர்பல் டெஸ்ட்டு, நான் வெர்பல் டெஸ்ட்டு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு. வெர்பல் அப்படின்னா சொற்சோதனை அப்படின்னு பேருங்க. நான் வெர்பல் அப்படின்னா செயல் சோதனை அப்படின்னு பேர். பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்காது, அது லைக் ஏ நான் வெர்பல் மாதிரி தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். அதில் ஒரு ஜென்ரலாக இந்த Binet-Simon இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஒரு வகை. அது வெர்பலில் வருதா, நான் வெர்பல் வருதா, பர்ஃபார்மன்ஸ் வருதான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெர்பல்னா பேப்பர் பென்சில் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். படித்தவர்களுக்கு வைக்கிறது. ஆர்மி ஆல்பா டெஸ்ட்டு, ஆர்மி பீட்டா டெஸ்ட் இருப்பார். அது போல் படித்தவர்களுக்கு Binet-Simon நுண்ணறிவு அளவுகோல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது டிஆர்பி 2010 கேட்ட கேள்வி. 30 கொஸ்டின்ஸ் இருக்கா. என்னுடைய இன்டெலிஜென்ஸை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 30, 15, 5, 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Binet-Simon நுண்ணறிவு அளவுகோலில் பயன்படுத்தக்கூடிய உருப்படிகளின் எண்ணிக்கை 30 அப்படிங்கிறது சரியான பதிலுங்க. தொடர்ந்து 2வது கேள்வி பாருங்க. அதனுடைய தொடர்புடைய கேள்வி தான் இருக்குங்க. Binet-Simon தனிநபர் நுண்ணறிவு செயல் சோதனையில் டெஸ்ட்டை பொறுத்தவரை, இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம், குரூப்பாகவும் எடுக்கலாம், தனிநபருக்கும் எடுக்கலாம், ஒரு குழுவாகவும் எடுக்கலாம். இதில் இண்டிவிஜுவலுக்கு கேட்டிருக்காங்க. Binet-Simon தனிநபர் நுண்ணறிவு செயல் சோதனையின் வயது 3க்கான படங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எந்த ஏஜ் உள்ளவங்களுக்கான ஐக்யூவை செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நகர்வுகளில் பார்க்க போகிறோம். அதில் வயது 3 இருந்ததுன்னா அக்கார்டிங் டு Binet-Simon இண்டிவிஜுவல் நான் வெர்பல் டெஸ்ட் மெஷரிங் டூல் ஃபார் ஏஜ் 3 சில்ட்ரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயது 3 குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட்டை வைப்பீங்க? ஆப்ஷன் ஏ நோஸ் ஐஸ் மவுத், மூக்கு கண் வாய் இது சார்ந்த கொஸ்டின்ஸை பேப்பர் பென்சில் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்களா, அல்லது ஹெட் லெக்கு கை கால் காது இது சம்மந்தமாக இருக்குமா? மிஸ்ஸிங் பிக்சர், ஒரு படத்தை வரைஞ்சி ஏதாவது ஒரு பிக்சர் வரைஞ்சிட்டு அந்த பிக்சரில் கண்ணு போடுறது, காது, மூக்கு, வாய், ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுறது. சப்போஸ் ஒரு பீகாக் மாதிரி வரைஞ்சி அதில் நடுவில் கண் வைக்காம விட்டு மீதி எல்லா பாகங்களையும் வரைஞ்சிட்டு இப்போ குழந்தைகிட்ட கொடுக்கறது. ஸோ அந்த குழந்தை அந்த இடத்துல போயிட்டு ட்ராப் பண்ணணும், கண்ணை ட்ராப் பண்ணணும். அந்த மாதிரி பிக்சர்ஸா ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Binet-Simon நுண்ணறிவு அளவுகோலில் வயது 3 தனிநபர் குழந்தைக்கு பொறுத்தவரையில் இந்த எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ அப்போ ஆன்சர் டி ஆல் ஆஃப் த கரெக்ட். ஓகேங்களா? ஸோ முதல் கொஸ்டினுக்கு A 30 கரெக்ட், கடைசி கொஸ்டினுக்கு டி ஆல் ஆஃப் த கரெக்ட். 2வது கொஸ்டின். நெக்ஸ்ட் 3வது கேள்வி மறுபடியும் அதனோட தொடர்புடைய கேள்வி தான் இருக்குங்க. Binet-Simon டெஸ்ட் ஸ்கேல் ஆர் குரூப்டு இன்டு ஏஜ் லெவல் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரம் த ஏஜ். Binet-Simon நுண்ணறிவு அளவுகோல் திருத்தம் செய்யப்பட்ட பின் அது எந்த வயது உடையவர்களுக்கு பயன்படுத்தினாங்க? ஸோ Binet-Simon அளவுகோல் முதல்ல பிரேம் பண்ணிடுறாங்க, Binet-வும் Simon-ம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்களே ரிவைஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்கேலை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் Binet டெத்துக்கு அப்புறம் ஒரு ரிவைஸ் பண்ணுறாங்க. டெர்மன் ரிவைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிறது ஸ்டான்போர்டு இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், கடைசி நேம் அதுதான். Binet-Simon நுண்ணறிவு ஸ்கேலில் மாற்றி ஸ்டான்போர்டு Binet-Simon நுண்ணறிவு ஸ்கேல் அப்படின்னு சொல்லி அதை மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ எத்தனை ரிவிஷன் பண்ணியிருக்காங்க, திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. முதல் திருத்தம், 2வது திருத்தம், 3வது திருத்தம், 4வது திருத்தம், அப்படி திருத்தங்கள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தொடர்ந்து இதெல்லாம் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கேள்வி எடுப்போம். Binet-Simon டெஸ்ட் ஸ்கேல் ஆர் குரூப்டு நுண்ணறிவு அளவுகோலில் திருத்தம் செய்யப்பட்ட பின்பு இது எந்த வயது உடையவர்களுக்கு பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 to 22, 3 to 7, 10 to 15, 30 வயது உடையவர்களுக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டினுங்க. ஸோ ஆன்சர்
2லிருந்து 22 வயது உடையவர்களுக்கு இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் ஏ 2 to 22ங்க. அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ராங்? எது தவறான இணை அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை பொறுத்து இருக்காங்க, எது தப்பா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆர்மி ஆல்பா டெஸ்ட் இருக்கு, ஆர்மி பீட்டா இருக்கு. ரெண்டு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆல்பாங்கிறது படிச்சவங்களுக்கு, பீட்டாங்கிறது படிக்காதவங்களுக்கு. ஸோ இது வெர்பலா இருக்கும், இது நான் வெர்பலா இருக்கும். மேட்சாக தான் பார்ப்போம். அதே மாதிரி ஆர்மி ஆல்பாங்கிறது முதல் உலக போர்ல, ஆர்மி பீட்டாங்கிறது 2ஆம் உலக போர்ல அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சாங்க. சாரி, ரெண்டும் முதல் உலக போரின் போது தான். ஆர்மி ஆல்பாங்கிறது முதல் உலக போரின் போது அமெரிக்கா ராணுவத்தில் பணியாற்ற ராணுவ பணியாளர்களை தேர்வு செய்வதற்காக எடுக்கப்பட்ட டெஸ்ட் அது. அப்போ ஆர்மி ஆல்பா வேர்ல்டு வார் 1 கரெக்டா இருக்கு, வெர்பல் தான். ஆர்மி பீட்டாங்கிறது அதுவும் வேர்ல்டு வார் 1 தான், ஆனா இங்க நான் வெர்பல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். இது படிச்சவங்களுக்கு, இது படிக்காதவங்க. இது வெர்பல், இது நான் வெர்பல். அப்போ ஏ கரெக்டா இருக்கு, சி கரெக்டா இருக்கு. அடுத்த ரெண்டையும் செக் பண்ணுவோம். ஆர்மி ஜெனரல் கிளாசிபிகேஷன் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆர்மி ஜெனரல் கிளாசிபிகேஷன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஜெனரல் கிளாசிபிகேஷன் டெஸ்ட் பாருங்க, வேர்ல்டு வார் 2 வெர்பல் டெஸ்ட்னு போட்டிருக்காங்க. அடுத்தது சிகாகோ நான் வெர்பல் டெஸ்ட் 12 to 15 அப்படின்னு போட்டிருக்காங்க. சிகாகோ நான் வெர்பல் டெஸ்ட். ஸோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கு, ஆர்மி ஆல்பா கரெக்டாக இருக்கு. ஜெனரலைஸ்டு கிளாசிபிகேஷன் டெஸ்ட் இதுவும் 2ஆம் உலக போரில் வந்து வெர்பல் டெஸ்ட் தான். ஆர்மி பீட்டா படிக்காதவங்களுக்கு வச்சது முதல் உலக போர், அதுவும் சரிதான் இருக்கு. சிகாகோ நான் வெர்பல் டெஸ்ட் யூத் அண்ட் யங் சில்ட்ரனுக்கு கொண்டு வந்தாங்க. ஏஜ் தப்பா இருக்கு, 12 to 13 போட்டிருக்காங்க. சில 13 to 15 அந்த மாதிரி வரணும். ஸோ ஏஜ் தப்பா இருக்குங்க. கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் டி. இதில் எல்லா தெரிவுகளும் கரெக்டு. சிகாகோ நான் வெர்பல் டெஸ்ட்டை பொறுத்தவரை யங் அண்ட் யூத் சில்ட்ரனுக்கு கொண்டு வரப்படுது. ஏஜ் தப்பா இருக்கு, 13 to 15 மாட்டணும். 12க்கு ஒரு வருஷம் முன்னாடி அட்வான்ஸாக தூக்கியிருக்காங்க. ஆன்சர் டி இஸ் ராங் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். இன் விச் டெஸ்ட் கேன் கண்டக்டட் போத் ரிட்டன் அண்ட் ஓரல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எழுத்து தேர்வா மற்றும் வாய்மொழி தேர்வா எதை பயன்படுத்தினாங்க? ஸோ இது ரிட்டனாகவும் இருக்கணும், ஓரல் கொஸ்டினாகவும் கேட்கறது. எந்த நுண்ணறிவு சோதனை எழுத்து மற்றும் வாய்மொழி தேர்வாக பயன்படுத்துது? வெர்பல் டெஸ்ட்டை வச்சாங்களா, நான் வெர்பலை வச்சாங்களா, போத் வச்சாங்களா, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வச்சாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்காங்க. வெர்பல் டெஸ்ட் ரிட்டனுக்கு யூஸ் பண்றோம், நான் வெர்பல் டெஸ்ட் வாய் வழியா கேட்குறோம். ரெண்டும் கரெக்ட். ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5வது கொஸ்டின் ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. நான் வெர்பல் ஆர் நான் லாங்குவேஜ் டெஸ்ட் இஸ் நத்திங் பட். நான் வெர்பல் டெஸ்ட் அப்படின்னா வெர்பல்னா சொற்சோதனை, நான் வெர்பல்னா செயல் சோதனை, ஆக்டிவிட்டியா கொடுக்கறது. அப்போ பாருங்க, நான் வெர்பல் செயல் சோதனை, நான் லாங்குவேஜ், லாங்குவேஜ்னா மொழி, நான் லாங்குவேஜ்னா மொழி சாரா சோதனை என்பது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி பாருங்க, குரூப்ல வச்சாங்களா, இண்டிவிஜுவலா வச்சாங்களா, பொதுவாக 2 பேருக்குமே வச்சாங்களா, பர்ஃபார்மன்ஸ்ல தெரிவு பண்ணாங்களா அப்படிங்கிறது. பொதுவாகவே நீங்க வெர்பல் டெஸ்ட் எடுத்தாலும் சரிங்க, நான் வெர்பல் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, குரூப்லையும் கண்டக்ட் பண்ணலாம், இண்டிவிஜுவலாகவும் கண்டக்ட் பண்ணலாம், தனிநபருக்கும் வைக்கலாம், குழு சோதனையாகவும் அதை பயன்படுத்தலாம். இப்போ ஆசிரியர் தேர்வாக நடத்தக்கூடிய இந்த டிஆர்பி தேர்வுகள்லாம் பொறுத்தவரை குரூப்பாக தான் வைக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு இண்டிவிஜுவலா பண்றதில்ல. ஸோ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நடுவில் ஒரு கேள்வி போயிருக்கு பாருங்க. the first test of intelligence was given by ஆர்ல இன்னொரு கேள்வி சீரியல் நம்பர் இல்லாம இருக்கு பாருங்க. the first test of intelligence was given by நுண்ணறிவுக்கான முதல் சோதனை எந்த வருஷம் வெளியிட்டார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுண்ணறிவுக்கான முதல் சோதனை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1879, 1911, 1915, 1916 கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி டெர்மன் பீனே 16ல இறந்ததுக்கு அப்புறம் அந்த சோதனை எடுத்து செய்யறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நுண்ணறிவு முதல் சோதனை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1916 வரதுக்கு சான்ஸ் இல்லை, 1916 வருவதற்கு இங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு பீனே சைமன் அந்த பீரியட் எல்லாம் பார்க்கும்போது 16 கிடையாது, அவர் 16ல பீனே இறக்குறாரு, அப்புறம் டெர்மன் உள்ள வராருங்க. ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 1879, 1911, 1915 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1915ல அந்த சோதனை வந்து அரங்கேற்றப்படுகிறது முதலாக அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அதான் இந்த கீவேர்டை மட்டும் வச்சு நீங்க பிடிச்சிக்காங்க. 7வது கேள்வி பார்ப்போம். பீனே சைமன் நுண்ணறிவு அளவுகோல் கடைசியாக எப்ப திருத்தங்கள் மேற்கொண்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடைசி திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதுல ஆப்ஷன் தப்பா இருக்குங்க. பீனே சைமன் ஸ்கேல் வாஸ் லாஸ்ட் ரிவைஸ்ட் இன். பீனே சைமன் நுண்ணறிவுக்குள் கடைசியாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எப்போ அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. 61ல திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு கரெக்ஷன் போட்டுருக்காங்க. 1961 7th கொஸ்டினுக்கான சரியான பதிலுங்க 1961. கொஸ்டின் நம்பர் 8க்கு போவோம். The Pine Simon scale
இஸ் அட்மினிஸ்ட் இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் அட்மிட் இன் த ஏஜ் குரூப் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. பீனல் சைமன் நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயது உள்ளவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே 3 வயசு உள்ளவங்களுக்கு ஒரு கேள்வியை பார்த்தோம். இது எந்த வயசுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீனல் சைமன் நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயது உள்ளவர்களுக்கு. ஸோ இதில் நிறைய மாடிஃபிகேஷன்லாம் வருது. திருத்தம் 1, திருத்தம் 2 அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வருது. அப்போ 8வது கேள்வியை பொறுத்தவரையில் 2 to 15 ஆன்சர் 2 to 15 அதை ரிவைஸ் பண்ண பிறகு ஃபைனலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பீனல் சைமன் நுண்ணறிவு அளவுகோலை பிரீஃபாக படித்தாதான் நிறைய கேள்வி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முதல் கேள்வியே சொல்லிட்டேன், டிஆர்பியில் கேட்டாங்க அப்படின்னு 30 ஐட்டம்ஸ் ஆரம்பத்தில் இருந்தது. அது திருத்தம் மேற்கொண்டு இப்போ கரண்ட்ல எவ்வளோ இருக்குது, 90 உருப்படிகள் இருக்கா, 120 உருப்படிகள் இருக்கா, அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. கரண்ட்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் செக் பண்ணிக்க. அந்த ஒவ்வொரு திருத்தம் மேற்கொள்ள கொஸ்டின் ஐட்டமும் மாறுபடும், ஏஜ் குரூப்பையும் மாற்றிருக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் ஏங்க. 9வது கேள்வி பார்ப்போம். மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மென்டலி ரிடார்டேஷன் சில்ட்ரன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பொதுவாக எத்தனை பார்ட்டாக பிரிக்கலாம்? 3 பகுதியாக இருக்கு. நம்ம ஒரு சார்ட் ஒன்று வச்சிருப்போம், டெர்மன் சார்ட், ஐக்யூ சார்ட் ஒன்று வச்சிருப்போம் இல்லையா? 0 to 24, 24 to 49, 49 to 70, லெஸ் தேன் 70 வரைக்கும் முட்டாள், மூடர்கள், பேதைகள் அப்படின்னு சொல்லி 3 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். இடியட், இம்பீசியஸ் அண்ட் மோரான் அப்படின்னு பிரிக்கிறோம். இடியட், இம்பீசியன் அண்ட் மோரான்ஸ் 3 அப்படிங்கிறது சரியான பதிலுங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10க்கு வருவோம். 10வது கேள்வி பாருங்க. WCIS was developed in the year of. WAIS இருக்கு, WCIS இருக்கு. A போட்டா அடல்ட், C போட்டா சில்ட்ரன். வெக்ஸ்லரோட ஸ்கேல், வெக்ஸ்லர் சில்ட்ரன் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். A போட்டாங்கன்னா வெக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். வெக்ஸ்லரின் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். இங்க C போட்டிருக்காங்க. வெக்ஸ்லரின் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு அளவுகோல் உருவாக்கிய ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1949. இதுக்கான சரியான பதில் பாருங்க. 1949 வெக்ஸ்லருடைய சில்ட்ரன் ஸ்கேலை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன்ற ஃபார்மேட்டில் தான் நம்ம கொஸ்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். பைலிங்கவில் தான் இருக்கும். நீங்கள் 20ஆம் தேதி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 22ஆம் தேதி மீட் பண்ணுற டெஸ்ட்டு இது போன்ற அடிப்படையில் இருக்கும். ப்ரீ பிரைமரி எஜுகேஷனை தான் நம்ம அந்த கொஸ்டினில் டெஸ்ட்டில் மீட் பண்ண போகிறோம். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இது டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு பைலிங்கல் ஓரியன்டாக தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து டெஸ்ட்டுக்கு வாங்க. ஒவ்வொரு பாருங்கள், இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளைடு கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓவியா மந்தமானவன் நுண்ணறிவை பெற்றிருக்கிறாள். அவரின் கால வயது 18. காவியாவின் ஐக்யூ ஓவியாவின் ஐக்யூ விட 2 மடங்கு அதிகம். ஓவியாவும் காவியாவும் ஒரே மாதிரியான மனவயதினை பெற்று இருக்கிறார்கள் எனில் பீனேவின் கருத்துப்படி காவியாவின் நுண்ணறிவு ஈவு வகை எந்த வகைப்பாட்டை கொண்டிருக்கும்? டல்லா இருப்பாங்களா, ஸ்லோவா இருப்பாங்களா, நார்மலா இருப்பாங்களா, கிஃப்டடா இருப்பாங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தியரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப சுலபமாக போடலாம். தொடர்ந்து அடுத்த கொஸ்டின்ஸை பாருங்க. இதுவும் ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டு தான். பாருங்க, இதுவும் டிஆர்பியில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது போன்ற அடிப்படையில் நம்ம வினாக்களை வடிவமைச்சிருக்கோம். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சப்ஜெக்டை நல்லா படிங்க. இந்த பகுதியை விட்டுறாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ். அனைவருக்கும் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துக்களை.